ஹாய் நித்யா பாண்டி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆயுத பூஜை வருது இல்லை? அப்போலாம் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து சில பல ஃபோட்டோஸ்லாம் கப்போர்டில் இருந்துச்சு. கப்போர்டை வந்து க்ளீன் பண்ணல. அதெல்லாம் பார்க்கையில பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. என்னென்ன ஃபோட்டோன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து என்னோடய 12th ஃபோட்டோ ஸ்கூல் படிக்கையில் எடுத்து கொடுத்தாங்க. ஃப்ரேம் பண்ணுவோன்னு நினச்சி பார்த்தேன், ஆனால் ஃப்ரேம் பண்ணவே முடியவே இல்லை. அது அப்படியே வச்சாச்சு. 2009 முடிச்சிருக்காங்க அம்மா. 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்தப்ப 12th அம்மா எங்கேயும் கண்டுபிடிக்கவா? ஆட்டாதீங்க. அம்மா எங்க? அம்மா இதில் எங்கேயும் கண்டுபிடி பார்ப்போம். இங்கேம்மா தேடி எங்கே இருக்குது? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. எப்படா நினச்சிக்கிறீங்க? அடுத்து என்னென்ன ஃபோட்டோ பார்ப்போமா? இது வந்து 12th எடுக்கையில் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருப்பாங்களே தெரியவே இல்லை. இது பார்க்கவுமே எனக்கு ஸ்கூல் படித்த ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோ? அதுக்கப்புறம் நர்சிங் முடிச்ச ஃபோட்டோ. நர்சிங் கண்டுபிடி எங்கே இருக்கு? அம்மா இங்கே இருக்கு. ஃபோட்டோ காட்டு, வீடியோ காப்போம். கீழே வை பாப்பா, அம்மா இங்கே இருக்கு. கையெடு. அம்மா எங்கே இருக்கு சொல்லு. இங்கே அது இல்லை அம்மா. ஒரு அழகான பிள்ளைய அம்மா தெரியும் பாரு. கேமரா வந்து லைட் அடிக்கும் ஒரு மாதிரி தெரியுது. கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. கண்டுபிடிச்ச அந்த அளவுக்கு இது வந்து நர்சிங் படிக்க எடுத்தது. என்னோட இதா இருக்கு அம்மா. இந்த அம்மா இந்த இருக்கு. அந்த லாஸ்ட்டுக்கு பக்கத்தில் அந்த அந்த போங்க இந்த இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து குரூஃபா வந்து நர்சிங் படித்த லாஸ்ட் எனக்கு இன்னும் காலேஜ் முடிக்கையில். இது வந்து 2 ஃபோட்டோ போட்டு காட்டக்கூடாது, அதனால இப்படி கையில் வச்சுருக்கேன். அது எடுத்தது. அப்புறம் வந்து வரேன். அப்புறம் வந்து இது வந்து தனியாக சேரீ கட்டி காலேஜ் படிக்கையில் எடுத்தது. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா சேலை கட்டினது. நல்லா இருக்கா பாருங்க. கருவச்சி மாதிரி இருக்கணும். ஃபோட்டோ காமிக்க கூடாதாங்க, இருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபோட்டோ பத்திரமா வச்சுருந்தேங்க. இந்த ஃபோட்டோ வந்து ஞாபகத்தமாக இருக்கிறது. என்னோட 10th ஃபோட்டோ. இதுக்கு பண்ணுங்க கால் டிக்கெட்டுக்காண்டி எடுத்த ஃபோட்டோ. இது எப்படி இது பண்ணி இருக்கு பார்த்தீங்களா? தண்ணி ஊற்றிடுச்சு. பத்திரமாவே எடுத்து வச்சுருந்தேன். சரி ஃப்ரேம் பண்ணி போடுவோம் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தேன். இது சுத்தமாக இப்படி டோட்டலாக அப்படி மாறும்னு நினைக்கவே இல்லை. எப்படியோ தண்ணி ஊற்றி நீக்கிறேன். இதெல்லாம் பார்க்கையில் வந்து என்னோடய பழைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் ஸ்கூல் படித்தது உப்பூர்லேருந்து ஆரசுங்குளத்தில் போய் படித்தது. காலையில் 7:30க்கெலாம் எழுந்திரிச்சு எங்கள் அம்மா இல்லைனா எழுந்திரிச்சு சமைச்சி சாப்பாடு கொடு. 7:30க்கெலாம் டவுன் பஸ்ஸில் போனாதே. அப்புறம் வந்து 8 மணி 9 மணிக்கு தான் பஸ் இருக்கும். அதுக்குள்ளே ஸ்கூல் கேட்லாம் மூடிடுவாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு வரணும். அரசு மாவட்டத்தில் நர்சிங் முடித்தேன். 12th முடித்தேன். 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் உப்பூரில் தான் படித்தேன். இது இங்கே படித்து தேவகோட்டை வந்து சாந்தி நிகேதன் ஹாஸ்பிட்டலில் வந்து தேட்டரில் ஆப்ரேஷன் தேட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன டோட்டலாக மாறிடுச்சு. கல்யாணம் பண்ண பிறகு இந்த பிள்ளைகளுக்காண்டி வேலைக்கே போகவே முடியலை. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணால் நைட் டியூட்டி கம்பல்சரியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதை ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்ன மாதிரி யாரெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.